வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கு உட்பட்ட வாக்கு சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பும் பணியை ஆட்சியர் பிரபுசங்கர் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூவிருந்தவல்லி, ஆவடி, மாதவரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 20,85,991 பேர் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 10,24,149, பெண் வாக்காளர்கள் 10,61,457, மூன்றாம் பாலினத்தவர்கள் 385 என உள்ளனர். இத்தொகுதியின் மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 2,234 ஆகும். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் எண்ணிக்கை 16,220 ஆகும். இதில் பாஜக, தேமுதிக, காங்கிரஸ் என அரசியல் கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட 14 பேர் இத்தொகுதியில் போட்டியிடுகின்றனர். எனவே நாளை நடைபெறும் தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் இதற்கு தேவையான உபகரணங்களை வாக்குச்சாவடிகளுக்கு வாகனங்கள் மூலம் அனுப்பும் பணி தொகுதி முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொன்னேரியில் உள்ள எம்ஜிஆர் மீன்வள பல்கலைக்கழகத்தில் இருந்து வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணியை ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரபுசங்கர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு உள்ளிட்ட எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார்.